this is a global shutter camera. இந்த ஒரு கேமரால they have this provision to record ஒரு frame delayல they can able to record. இது வந்து இன்னைக்கு ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ஃபீச்சரா தேவைப்பட்டுச்சு ஹாலிவுட்ல. ஏன்னா நிறைய பேருக்கு எக்ஸல் லான்ச் பண்ணும்போது தெரியல என்ன ஃபேண்டம் ட்ராக்னா என்ன ஏதுன்னு புரியல. இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா கூட ஒரு 1 lakhலேருந்து யூ கேன் எக்ஸ்பேண்ட் டு 3 to 4 crores ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். இங்கே அவ்வளோ டைம் நிறைய பேருக்கு பத்தலைன்னா ஆர் பிளேஸ் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். இதுதான் வந்து இன்னைக்கு கேம் சேஞ்சர். ஸோ ஹாலிவுட்டில் இன்றைக்கி எல்லாருமே பேசுகிற ஒரு பெரிய விஷயம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃப்ரேம் ரீமேப்பிங். ஸோ நம்ம இப்போ விர்ச்சுவல் ப்ரொடக்ஷனை பற்றி நம்ம இவ்வளோ பேசணும், பட் ஸ்டில் லாட் ஆஃப் டிஓபிஸ்க்கு வந்து ஒரு பயம் இருக்கும். நம்ம அன்றைக்கி ஷூட் பண்ணது அதோட முடிஞ்சு போச்சா, நம்மளால் அதை பெட்டர்மெண்ட் பண்ண முடியாதா, அதை என்ஹான்ஸ் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு இது வந்து வேர்ல்டு வைட் பெரிய டிஓபிஸ் எல்லாருக்குமே வந்து அந்த டைலமா இருந்ததை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு, ஸோ because this is a global shutter camera, இந்த ஒரு கேமராவில் they have this provision to record ஒரு frame delayல they can able to record the same footage. So basically live யாராவது காமிங்கடா லைவ்ன்றது வீடியோ நினச்சிட போகிறாங்க. யா பேன் சும்மா ஷேக் பண்ணி காமி கை. ஸோ பேசிக்கலி we're trying to do a live demo. பேசிக்கலி இது ஒரு ரொபாட்டிக்ஸ். நீங்கள் இதுவுமே நான் உங்களுக்கு டெமோ காமிக்கணும்னு நினச்சேன். ஸோ நம்ம அந்த சேஸ் சீக்வன்ஸ் பார்த்தீங்க. ஸோ அதில் எல்லாமே வந்து எதுவுமே ஃபிசிக்கலாக எடுக்கவே இல்லை, எல்லாமே ரொபாட்டிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரீவிஷுவலைசேஷன் இருக்குது, உங்களுக்கு முன்னாடியே தெரியும் எந்த மாதிரி ஃபுட்டேஜ் நம்ம ஷூட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சால் ரொபாட்டிக்ஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். மேஜர் அட்வான்டேஜ் ரொபாட்டிக்ஸில் வந்து இப்போ நம்ம அந்த ஒரு எக்ஸ்டர்னல் ட்ராக்கிங் கேமராவோ அந்த மார்க்கர்ஸோ அந்த என்விரான்மெண்ட் ஃப்ரீடம் எனக்கு கிடைக்கும். பிகாஸ் இட்ஸ் அ கம்ப்யூட்டர் டேட்டா, ஸ்ட்ரெயிட் அவே இட் கோஸ் டு அன் அன்ரியல் இன்ஜின். ஸோ பேசிக்லி பின்னாடி இருக்கிற அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கிற கோயில் வந்து இங்கே இல்லை. ஓகே, ஸோ க்ரீன் ஸ்க்ரீனுக்கு போங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இப்போ நம்ம கேமரா பார்க்குற ஃபுட்டேஜ் வந்து இதுதான். இது ஒரு க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்குது. ஸோ அந்த பேக்ரவுண்டில் இருக்கிறது வந்து அன்ரியல் இன்ஜினில் வருது. ஸோ கேமரா மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேமரா வந்து லைவாகவே இந்த இட் கேன் ட்ராக். தட் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப். ஸோ பண்ணும்போது பேரலாக்ஸ் ஆகுது, அந்த பின்னாடி இருக்கிற வேர்ல்டுமே மூவ் ஆகுது. திஸ் இஸ் வாட் வி கால் ட்ராக்கிங். ஸோ இங்கே பார்த்தா எவ்வளோ பேருக்கு தெரியல, இங்கே ஒரு ஃப்ரெஸ்ட்ரம் சொல்லுவோம். இந்த ஃப்ரெஸ்ட்ரம் வந்து மூவ் ஆகிறது தான் அந்த கேமரா ட்ராக்கிங். லூப்பில் வச்சு கூட ப்ளே பண்ணுறது அப்படி மூமெண்ட்டில் பாரு. திருப்பி போய் லூப்பில் இப்போ திருப்பி ப்ளே பண்ண. ஸோ இதான் இது ஃப்ரெஸ்ட்ரம் சொல்லிவிட்டு இது திஸ் இஸ் வாட் கேமரா. இந்த டேட்டா வந்து வித்தவுட் எனி ட்ராக்கிங் டிவைஸ் இந்த எக்யூப்மெண்ட் வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ இவங்க பண்ண அந்த ஃபீச்சரோட பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா 2 மானிட்டர் இருக்கும், அதை தான் நம்ம ஸ்விட்ச் பண்ண ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள் இந்த பக்கம். ஸோ கேமராலேருந்து வி கேன் டேக் 2 அவுட்புட்ஸ். ஓகே, ஸோ கேமராலையுமே ரெக்கார்ட் ஆகுது, R3Dலையுமே ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அதை தான் அவங்க ஸ்விட்ச் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஒரு ட்ராக் வந்து ஃபுல் அந்த அன்ரியல் இன்ஜினோட எல்இடியில் இருக்கிற டேட்டாவை ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுது. இன்னொரு ட்ராக் வந்து அந்த அன்ரியல் இன்ஜினை வந்து க்ரீன் ஸ்க்ரீனாகவே ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ தட் ஷூட்டிங் முடிஞ்சோடனே யூ வில் ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ், எய்தர் டு கோ வித் ஆர் இஃப் யூ வாண்ட் டு டூ அ பெட்டர் சிஜி ஆர் நீங்கள் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் கிவிங் டு விஎஃப்எக்ஸ் பீப்புள் அண்ட் ட்ரை டு திங்க். இது வந்து இன்றைக்கி ரொம்ப மோஸ்ட் வாண்டட் ஃபீச்சராக தேவைப்பட்டுச்சு ஹாலிவுட்டில். பிகாஸ் தேர் வில் பி சம் டிசிஷன்ஸ், தேர் வில் பி சம் பிளேசஸ் வேர் தே சே இல்லை எனக்கு பிடிக்கல, இட் கம் அவுட் ஆஃப் சம். ஏன்னா சம் ரீசன்ஸில் நம்ம ஷூட்டிங்கில் we might do some mistakes, right? ஸோ அந்த கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல் இன்றைக்கி எந்த கேமராலையுமே இல்லை. ஐ டோன்ட் நோ விச் அதர் கேமராஸ் இது எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஐ ஆம் ஸோ கியர்ட் அப், எக்ஸைட்டட். கேமராவே இப்போ ஒரு 10-15 days தான் லான்ச் ஆச்சு, 3 days தான் நமக்கே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நாங்கள் இது அயோட்டா எல்இடிஸ் நம்ம அன்னபூர்ணா ஸ்டேஜ் நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்க யூஸ் பண்ணுற அதே கைண்ட் ஆஃப் எல்இடிஸ், அந்த ப்ராம்டன் ப்ராசஸர், இதில் தான் இந்த எக்யூப்மெண்ட் இப்போதைக்கு சாத்தியம். ஸோ நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன் அன்னபூர்ணா ஸ்டுடியோஸில் போயிட்டு இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் பண்ணணுன்றது தான் ஆசை. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் எக்ஸ்ட்ராக். ஐ திங்க் வி ஆர் டூயிங் இட் ஃபார் ஃபஸ்ட் டைம். நிறைய பேர் இன்னும் இதை யாரும் டெஸ்ட் பண்ணல. இதை ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் சர்ஃபேஸ் ஆகுது ஆன்லைனில், அவங்க ரெட் போட்ட அஃபிஷியல் வீடியோ. I'm so glad that we are able to do it here. நமக்கு so India is far better than other world right now to do this phantom track. ஏன்னா நிறைய பேருக்கு எக்ஸல் லான்ச் பண்ணும்போது தெரியல என்ன ஃபேண்டம் ட்ராக்னா என்ன ஏதுன்னு புரியல. ஸோ ஐ ரியலி வாண்டட் டு டேக் டைம். ஐ வாண்ட் டு டேக் த
IOTA and Brompton team also இந்த டைம் அவங்க உடனே எனக்கு நெக்ஸ்ட் டேவே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ பிகாஸ் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண போகிறோம், பீப்புள் வில் பி இன்ட்ரெஸ்டட் டு சி ஹவு ரியலி ஃபேண்டம் ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் அப்படின்றது. அதர் தென் திஸ் இஸ் வாட் விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் இஸ் ஆல் அபவுட். ஸோ நீங்கள் அந்த கேமரா மூவ் பண்ணும்போது அந்த பின்னாடி வேர்ல்டு மூவ் பண்ணுறது தான் அந்த பேக் ப்ரொஜெக்ஷனுக்கும் நம்ம இன்றைக்கி இருக்கிற விர்ச்சுவல் ப்ரொடக்ஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தெர் ஆர் ஸோ மெனி வேஸ். ஸோ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள், ஒரு 1 lakhலேருந்து தேர் ஆர் சம் ஆப்டி ட்ராக்குன்னு சொல்லுவோம், அது ஒரு 3 crores எக்யூப்மெண்ட் அது. ஸோ 1 lakhன்றது இந்த HTC Vive அந்த மாதிரி ஒரு. ஸோ நீங்கள் விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினச்சா கூட ஒரு 1 lakhலேருந்து யூ கேன் எக்ஸ்பேண்ட் டு 3 to 4 crores ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ். இன்னும் கேமிங்கில் இன்னும் ஈஸியாகிடுது. ஸோ ஆல் யுவர் மொபைல் ஃபோன்ஸ் ஆல்சோ ஆர் எலிஜிபிள் டு அ விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன். தேர் ஆர் ஃபியூ ஆப்ஸ் வேர் நம்ம கேமராஸ்லையுமே ஐஃபோன்லேயுமே இந்த ட்ராக்கிங் டேட்டாவை வந்து லைவாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வேலை இருக்குது. நாங்கள் வேறு ஒரு டெமோவும் பண்ணிகிட்ருக்கோம். லைக் சம் பீப்புள் ஓவர் இன்ட்ரெஸ்டட். ஜென்ரலாக இந்த வேர்ல்ட்ஸ்குள்ளே போகும்போது நம்ம சிஜி வேர்ல்டை எப்படி பார்க்கணுன்னு தெரியாது. ஸோ இப்போ நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறது வந்து ஒரு VR ஹெட்செட்ஸ். இப்போ எல்லாருக்குமே அது ரொம்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சக்தி சார்லாம் டெமோ பண்ணார் அதை. ஸோ அந்த VR ஹெட்செட்ஸில் நீங்கள் அந்த விர்ச்சுவல் வேர்ல்டில் நீங்கள் நிஜமாகவே அந்த ஊருக்குள்ளே போய் அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் நின்னீங்கன்னா என்ன பெர்ஸ்பெக்டிவ் தெரியுமோ உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அங்கே போயிட்டு நம்ம அது ஒரு கையில் ஒரு கண்ட்ரோலர் வந்துடும், அதில் வந்து ஒரு வியூ ஃபைண்டர் மாதிரி நீங்கள் ஷார்ட் டிவிஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் கூட நம்ம வச்சுருக்கோம். ஸோ ஓவர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் 1 by 1 டெமோ பண்ணலாம். இங்கே அவ்வளோ டைம் நிறைய பேருக்கு பத்தலைன்னா ஆர் பிளேஸ் இஸ் ஓப்பன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ பேசிக்கலி OMRல வந்து ஒரு வேர் ஹவுஸை எடுத்து ஒரு லேப் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு R&D ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். லாட் ஆஃப் பீப்புள் லைக்ஸ் டு விசிட் அவர் பிளேஸ் பிகாஸ் எவ்ரி டைம் தே சீ சம் நியூ எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே டெஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம சீக்கால ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஒரு 10-15 பீப்புளாக ஒரு பேட்சாக வந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலாகவே யூ கேன் டெஸ்ட் ஆல் த எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஏன்னா ஆல் தீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் தொட்டு பார்த்து அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் மோர் பர்சனல் இன்ட்ராக்ஷன் இருக்குன்றது தான் என்னோடய பாயிண்ட்டு.